ஆவடி அருகே சரியான நேரத்தில் உணவு தராத மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த 79 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவடி மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட திருமுல்லைவாயில் பகுதியில் வசிப்பவர் 79 வயது முதியவர் விநாயகம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் ஒரு காலை இழந்தவர். அவரது மனைவி 65 வயது தனலட்சுமி. இந்த தம்பதிக்கு கணபதி, மணிகண்டன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். அவர்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. சம்பவத்தன்று இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். வீட்டில் விநாயகம், அவரது மனைவி தனலட்சுமி மட்டுமே இருந்துள்ளனர். வேலைக்கு சென்ற மகன்கள் மாலையில் வீடு திரும்பிய போது தாய் தந்தை இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தாயாரை சோதித்த போது அவர் இறந்து விட்டது தெரிய வந்தது. கழுத்து அறுபட்ட நிலையில் கிடந்த தந்தையிடம் கேட்டபோது அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. அதனால் சந்தேகமடைந்த மகன்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் திருமுல்லைவாயில் போலீசார் விரைந்து வந்து தனலட்சுமி சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த விநாயகமும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது தனலட்சுமியை கழுத்தில் கத்தியால் குத்தி விநாயகம் கொலை செய்துவிட்டு பின்னர் அவரும் அதே கத்தியால் தமது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருப்பது தெரிய வந்தது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட விநாயகத்துக்கு அவரது மனைவி சரியான நேரத்தில் உணவு சமைத்து கொடுப்பது இல்லையாம். அது தொடர்பாக அவர்கள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த அன்றும் இருவரிடையே அது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த விநாயகம் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்து தனலட்சுமி கழுத்தில் குத்தி உள்ளார். ரத்தம் பீரிட்டு அவர் உயிரிழந்தார். அதனால் அதிர்ச்சி அடைந்த விநாயகம் பின்னர் தானும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக போலீசிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பேரில் விநாயகம் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். என்றாலும் அவருக்கும் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதால் போலீஸ் கண்காணிப்பில் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். சரியான நேரத்தில் சாப்பாடு தராத ஆத்திரத்தில் 65 வயது மனைவியை கொலை செய்த 79 வயது கணவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருமுல்லைவாயில் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.